ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். ஞாயிற்றுக்கிழமை மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெயில் எப்படி இருக்கு உங்கள் ஏரியாலாம்? எல்லா ஏரியாலையும் கொளுத்துது இல்லை, வெளியில் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உடம்பு ஃபுல்லாக நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருக்குது. இன்னும் கத்திரி ஆரம்பிக்கல, நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு திங்கக்கிழமை. வழக்கமாக எப்படா ஏன்டா திங்கக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருதே அப்படின்னு கவலைப்படுவோம். பட் இன்றைக்கி எல்லாருமே நாளைய நாளை எதிர்பார்த்துட்ருக்கோம், நாளைக்கு என்ன அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டு, ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். சரிங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார். இது காத்தால டிஃபனுக்கு வச்ச சாம்பார், ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் அது பூரி ஷாம் வாங்கிட்டு வந்தேன்னா அது கிழங்கு, அப்புறம் இட்லி நம்ம வீட்டில் காலையில். இது பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு குழம்பு. சரிங்களா? சாம்பாரும் இருக்குது, குழம்பு இருக்குது. தொட்டுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் தான் பொரித்து வச்சுருக்கேன். ஏன் இதுதான் அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காய்கறிலாம் நம்ம இன்னும் வாங்கலை, அதுக்காக தான். இந்த ஷார்ட்ஸில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, நாளைக்கு திங்கக்கிழமையே நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதை வச்சு ஒரு லென்த்தி வீடியோ ஒன்று போடுறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நான் ஏன் அந்த வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். வேறு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் குலதெய்வம் போயிட்டு வந்ததை ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்தது அங்கே ஒரு மியூசியம் ஒன்று போனோம், அந்த மியூசியத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதில் அந்த டைனோசர்லாம் பார்த்து எங்கள் ஹிருதயா எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணாங்கிறத பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.